நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காமல் மனதில் பட்டதை பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். உண்மை பக்கம்தான் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, நில ராசி, பெண் ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ரொம்ப தெள்ள தெளிவாக இறங்கக்கூடியவங்க, எல்லாத்தையும் அறிந்து இறங்கக்கூடியவங்க, முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுக்க தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை காலம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இளமை காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அமையும். அதே மாதிரி ஒரு மத்திய வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் மத்திய வயதுக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கருணை உள்ளம் படைத்தவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, பெருந்தன்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும். தன்னோட உறவுகளோட பிணைந்து இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரி மனோதிடம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். இளமை காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை தாங்கி தாங்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மத்திய காலம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைய கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இந்த பிரச்சனையை இப்படி சரி பண்ணால் டக்குன்னு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வந்துடும். எதுலையுமே ஒரு விடாமுயற்சியோடு நின்று முயற்சி பண்ணி அது வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். திட்டமிடுதல் இவங்களுக்கு அருமையாக வரும். அதே மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் அரவணைத்து போக தெரிந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். சுக்கிரன் அன்பான பழக வைப்பார், எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேச வைப்பார், பேசிய பல காரியங்களை சாதிக்க வைப்பார். அதனால் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால இவங்களுக்கு திறன் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். நல்ல ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே தன்னுடைய அழகு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பொதுவாகவே ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. அதோட கூட செயற்கை அழகையும் கொஞ்சம் பயன்படுத்துறதன் மூலிமா நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வீடாக கூட தெற்கு திசையில் இவங்களுடைய வீடு அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய வரன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்கும். உங்களுடைய குலதெய்வ பெயர் தெரிந்தது அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக, நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக, வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். மனம் பக்குவப்படும். எந்த காரியத்தை எப்படி செஞ்சால் அது சக்ஸஸாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த ஆண்டில் செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்பு அங்கங்கே கொஞ்சம் வரும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். மற்றபடி இந்த ஆண்டு தொழில், வியாபாரம், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி செஞ்சால் அதை இயற்கையாகவே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அது உடற்பயிற்சியோ அல்லது நடைப்பயிற்சியின் மூலிமா அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒருவர் மனமிட்டு பேசி புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த ஆண்டில் அமையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் உங்களுடைய வீட்டில் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் வக்கரகத்தில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் நிற்கிறது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. பழைய சொத்து, அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புது புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அடுத்த 5 மாதத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். அதே சமயம் வராதுன்னு நினைத்த ஒரு பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். நல்ல ஒரு வளர்ச்சியை அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 14/10/2026க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வரும்போது தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். மனைவி பேச்சை கணவர் கேட்பாங்க. அதேமாதிரி கணவருடைய பேச்சை மனைவி கேட்டு நடப்பாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு பரஸ்பரம் உண்டாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயாரோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் இருக்கிற வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் சொத்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மறைந்திருக்கிறார். வீடு மனை வாங்கும்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதரர் வகையில் சின்ன சின்ன மனக்கசப்பு, தேவையில்லாத அலைச்சல், அதே மாதிரி இந்த சொத்தில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் வாங்கும்போது அதை கரெக்டாக பார்க்கலன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் இந்த சொத்து வாங்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்லா படித்து பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது ரொம்பவும் நல்லது. 2/9/2026 முதல் 6/11/2026 வரை பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி மறையிறதுனால தம்பதிகளுக்கிடையே கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்பு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அமையும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். தேவையில்லை வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக அணுகிறது ரொம்பவும் நல்லது. சனி பகவான் லாப வீட்டில் வந்து அமரும்போது திடீர்னு பணவரவு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும். சொந்த வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் அமையும். வருமானம் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஓய்வில்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தடுத்த வேலையை நோக்கி பயணிக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது. இதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கேது 3ஆம் இடத்துல வருவதனால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனக்கவலை, தேவையில்லாத பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மனம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். நம்ம கரெக்டாக தான் செயல்படுறோமா, கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. ராகு வந்து 9ஆம் இடத்துல வந்து அமரும்போது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையை கூட உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேலையை கரெக்டாக நீங்கள் செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி இந்த வேலையை நீ செஞ்சுருப்பா அப்படின்னு ஒப்படைச்சிங்க அப்படின்னா
அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. அது வீட்லேயா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், உங்களுடைய தொழில்லையாகட்டும், எல்லாத்துலேயுமே அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனீங்கன்னா இந்த ஆண்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு சுய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த கடன் வாங்கி தொடங்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி கன்னி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டில் கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் மந்தமான நிலையாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் டல்லாகவே இருப்பீங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ரிஷபராசி மாணவர்கள் இந்த 2026 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு 2 முறை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு படி மேலே வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி சாலையில் இருக்கக்கூடிய குறிஞ்சி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. துர்க்கை அம்மனுக்கு அமாவாசை திதியில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.